டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். இந்த வீடியோவில் மெயினாக நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அரசு வேலையில் நான் சேரணும் அப்படின்னு எண்ணம் கொண்ட மாணவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு புனிதமான வேலை. அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா இந்த அரசு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு முடியாது. அதற்கான அர்ப்பணிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அர்ப்பணிப்புனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இலக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்குக்காக நீங்கள் உழைக்கணும். இது எட்டாக்கணிலாம் கிடையாது, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கான ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் இருக்கணும் உங்ககிட்ட. அந்த ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு பயிற்சி மையத்தில் கூட அதை பற்றி உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா பயிற்சி மையங்களில் போய் மோட்டிவேஷன் செஷன் அட்டன் பண்ணுறது எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அப்படியே காலம் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கக்கூடாது. இந்த பயிற்சி மையத்தில் ஒரு 3 மாதம் படிக்கிறது, ஏங்கிற ஒரு பயிற்சி மையத்தில் 3 மாதம், பிங்கிற பயிற்சி மையத்தில் ஒரு 4 மாதம், சிங்கிற பயிற்சி மையத்தில் ஒரு 10 மாதம், இப்படி என்றைக்குமே படிக்கக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப தவறான ஒரு ஃபோக்கஸ் அது. ஸோ அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. என்னென்னா ஒரு ஏலேருந்து ஆரம்பித்து இசட்டில் போய் ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இருக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரே பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இருந்தால் கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் அது ஒரு எளிமையான தேர்வு, ஆனால் போட்டியாளர்கள் அதிகம், அதுக்கான உடல் வலிமையும் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஓரியன்டான எக்ஸாமினேஷனும் உண்டு. குரூப் 4 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை உள்வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அது எக்ஸாம் டைமில் போய் ஒமிட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஏன்னா நிறைய பயிற்சி எடுத்தால் தான் நம்ம கரெக்டான நேரத்தில் அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். 6200க்கு மேலே பணியிடங்கள் வந்திருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ மற்றும் பல வேலைவாய்ப்புகள் அதில் சொல்லியிருக்காங்க. 2024 போலீஸ் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் வரும், எஸ்ஐஏ வரும், ஃபாரஸ்டர் வரும். அதுலேயே நோட்டிஃபிகேஷன் நிறைய சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகராட்சியிலையும் கால்ஃபர்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே நமக்கு ரெகுலரான கால்ஃபர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு வேலையிலையும் முழுமையாக அர்ப்பணிப்பு இல்லாததுனால நம்ம சக்ஸஸ் பண்ண முடியறதில்லை. ஸோ இந்த நொடியிலிருந்து அந்த முடிவு எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட். 3 மாதத்தில் முடிச்சுட்டு அடுத்த 3 மாதத்தில் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா தான் ஸோ உங்களுடைய லைஃப் நல்லபடியாக அமையும். ஸோ சின்ன சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு உதாரணத்துக்கு 21, 22, 23 கூட குரூப் 4 சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் 40 வயசு ஆகியும் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியாத மாணவர்களும் உண்டு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசுலேயே இருக்கிறாங்க, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் என்னென்னு உங்கள் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பொது தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேணும். ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதே போல் மதிப்பெண் தேர்வும் உண்டு. பொது அறிவு அப்படின்னு எடுத்திங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணித பகுதியும் உண்டு. நடப்பு நிகழ்வும் உண்டு. நடப்பு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் பேப்பர் படிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க. டெய்லியும் டிவியில் வரக்கூடிய நியூஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 நியூஸ்னாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நியூஸ் சேனலை ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக அதே செய்தி தான் வரும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ரொட்டீனாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அமையும், சரிங்களா? ஸோ நான் எதுக்கு இது மெயினாக வரேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குதோ ஒழிய அதற்கான ப்ராப்பரான இன்வால்மெண்ட் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரே நாளில் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நான் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறே கிடையாது. ஆனால் அடுத்த 3 மாதத்தில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா கால்ஃபர் வரதுக்கு முன்னாடியே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் இருந்தால் 100% சக்ஸஸ் பண்ண முடியும்.
ஸோ எல்லாருமே இப்போ குரூப் 4 கால் ஃபோர் வந்தோடனே ரொம்ப நாளாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து லீவு போட்ட ஐயோ குரூப் 4 வந்துருச்சு, ஐயோ குரூப் 4 வந்துருச்சு அப்படின்னு ஒரு பதட்ட நிலையில் பயிற்சி மையம் போகிறீங்க. அது நான் தப்பு சொல்லலை, பட் அதுதான் உங்களோட வீக்னஸும் கூட. அந்த வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும் போகும். அதாவது வெற்றி தோல்வி என்பது அது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். நமக்கு எப்போவுமே வெற்றியே கிடச்சிட்டே இருக்கும், எப்போவுமே தோல்வியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவோம். வெற்றி பெற வரைக்கும் நம்ம இந்த பயிற்சியை ப்ராப்பராக மேற்கொள்ளணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸாக, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, சிவில் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, குரூப் 4 குரூப் 2 எதாக இருந்தாலும் சரி. ஸோ படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாக ஒரு சயின்டிஃபிக்கலாக ரொம்ப ஒரு கண்டுபிடிப்போ இல்லை ஒரு ரிசர்ச்சோ அப்படிலாம் கிடையாது. பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். அதை புரிஞ்சு படிச்சுட்டாவே நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். இதில் வந்து பண்ண முடியாதது எதுவும் கிடையாது. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு இனிஷியலாக இன்றைக்கிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு சரி அப்படின்னு தோணுன்னா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணுறது தள்ளி போயிடும். ஸோ என்ன டைம் இருக்குது, எக்ஸாமுக்கு தான் இன்னும் 100 நாள் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் விட்டு ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் ஒரு புத்தகத்தை படிக்க முடியும், ஸ்கூல் புக். ஏன்னா இந்த ஸ்கூல் புக்குங்கிறது என்னென்னா, நம்ம அந்த ஸ்கூல் புக்கை படித்து தாண்டி வந்து தான் இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கோம், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. 10th புக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கலாம், அதை படிக்க ஆர்வமாக உட்காந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸில் நீங்கள் படித்து முடிச்சிட முடியும். அந்த 5 ஹவர்ஸில் படித்து முடிச்சா எல்லாமே ஸ்டோர் ஆகிடாது. அப்போ படித்த புத்தகத்தை திரும்ப ரிவிஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப நம்பர் ஆஃப் டைம் ரிவிஷன் எப்போவுமே சக்ஸஸ். அது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு நாள் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லெசனை படிக்க முடியும், படித்து நோட்ஸை எடுக்க முடியும். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு என்ன வேலை இருக்குது, இன்னைக்கு ஷெடியூல் என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஷெடியூல் படி ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் சயின்ஸ் படிக்கணும், 2 ஹவர்ஸ் சோசியல்ஸ் படிக்கணும், 2 ஹவர்ஸ் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணணும், 2 ஹவர்ஸ் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. ப்ரிப்ரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கணும் இந்த குரூப் 4ல் சக்ஸஸ் பண்ணணும்னா 8 மணி நேரம் இருக்கணும். 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்னா 100 நாள் தொடர்ந்து இருக்கணும். இதுதான் ப்ராப்பரான முயற்சி. ஜஸ்ட் ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு இன்னைக்கு சிலபஸை நான் முடிச்சுட்டேன், இன்றைக்கி படித்து முடிச்சுட்டேன் அப்படின்லாம் போயிடக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் புத்தகம் படிப்புலேயே செலவழிக்க வேண்டும். ஏன்னா படித்ததே தான் திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க. நான் சொல்கிறபடி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 45 டேஸ்லேருந்து 60 டேஸுக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ சிலபஸுங்கிறது பெருசு தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஸோ 11th படிக்கணும், 12th படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணு ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுறியா இல்லையாங்கிறது நீ ப்ராப்பராக ட்ராவல் பண்ணாதான் அது முடியும். திடீர்னு இன்றைக்கி நீங்கள் படிச்சுட்டு இருக்குல்ல, திடீர்னு வந்து ஒரு இன்றைக்கி வந்து 6th முடிக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்க. 6th படிச்சுட்டு இருக்குள்ள திடீர்னு அதோட நம்ம 11th புக்கு படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு 11th ஜம்ப் ஆகக்கூடாது. ஃபண்டமெண்டல் விஷயத்தை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினீங்கன்னா 10 ஸ்டெப்புக்கு அப்புறம் உன்னுடைய இலக்கு கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம இது ஸ்போர்ட்ஸ் உதாரணமும் சொல்லலாம். இல்லைல்ல ஒரு மவுண்டெயின் கிளைம், ஒரு மலை ஏறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும். எடுத்தோடனே அந்த மலை உச்சிக்கு நம்ம போயிட முடியுமா? ஸோ அது போல தான் படிப்போம். எடுத்த உடனே அந்த உச்சிக்கு போக முடியாது. ஆனால் ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து அந்த மலை உச்சி ஏறக்குள்ள நமக்கு தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், உடல் வலி இருக்கும், சோர்வு இருக்கும், பதட்டம் இருக்கும், முடியல திரும்பி போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த எண்ணமெல்லாம் இருந்தால் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த எண்ணத்தை ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பயிற்சி எடுக்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும், சலுப்பாக இருக்கும், என்னடா நம்ம சக்ஸஸ் பண்ணுவோன்னு ஒரு எண்ணம் வரும், நமக்கெல்லாம் இந்த வேலை எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மல். பட் அதையும் தாண்டி ஒரே பிடியாக என்ன தான் இருக்குது லைஃப்பில், ஒரு எக்ஸாமினேஷன் இந்த பிறவியில்
இந்த நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்து நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வாழ போகிறோம். அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது? கண்டிப்பாக என்னால் முடியும். என்னால் கண்டிப்பாக நான் இந்த வேலையை வாங்குவேன். என்னுடைய சமுதாயத்தை நல்லபடியாக வச்சுக்குவேன். இன்றைக்கி நீங்கள் வேலை வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 வயசு 30 வயசில் வேலை வாங்குறீங்கன்னா, அடுத்த 30 வருஷம் உங்கள் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகும். எந்த ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாமல் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக முடியும். உங்களுடைய சந்ததிகளை நல்ல ஒரு இடத்துல படிக்க வைக்க முடியும். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா அவங்களும் உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ எல்லோரும் நிறையா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா எல்லாருமே அப்ளை பண்ணி வர்றது. கண்டிப்பாக குரூப் 4ல் 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியாது. பட் சக்ஸஸ் பண்ணவங்க வந்து நமக்கு ரேஷியோஸ் நம்ம ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த 10%க்குள்ளே நாம் வரணும். ஸோ நமக்கு தேவையானது ஒரு பதவி தான், சரிங்களா? ஸோ அந்த ஒரு பதவி, நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது ஒரு பதவி தான். போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் வேணாலும் இருந்துக்கிட்டோம். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு தேர்வுக்கு போனீங்கன்னா, என்னடா இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மனநிலை வரும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ஓ இல்லை குரூப் 2ஓ குரூப் 1 எது வேணால் எழுதிருங்க, கொஷின் பேப்பர் எழுதிட்டு வெளியே வந்த வேண்டி தான், அடட இவ்வளோ ஈஸியாக இருந்தது, தப்பு பண்ணிட்டோமே. காரணம் என்ன? ஸோ உங்களுடைய லேசினஸ், அதாவது படிக்கக்குள்ள திரும்ப ரிவிஷன் பண்ண அதை விட்டது தான் காரணம். அப்போது ஒரு புத்தகத்தை நீங்கள் குறைஞ்சது 10 முறைனாச்சும் படிச்சிருக்கணும். சைக்காலஜிக்கலாக நிறைய சொல்கிறாங்க, 21 நாள் படிக்கணும், 48 நாள் தொடர்ந்து அதை செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். பட் ஆனால் இந்த ஷார்ட் டைமுக்குள்ளே எத்தனை முறை திரும்ப திரும்ப நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களோ ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தேர்வை, ஒரு கேள்வியை உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள தான் உங்களுடைய உண்மையான மனநிலை என்னன்னு தெரிய வரும், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அதற்கான பயிற்சி புத்தகங்களை நான் கொடுத்துட்ருக்கேன். மாணவர்கள் இப்போ லாஸ்ட் டைம் போலீஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நவீன்குமார் அப்படிங்கிற கரூரில் நம்மளோட பயிற்சி மையத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு. மேபி அவரே கூட பார்த்துட்ருக்கலாம். ஸோ அவர் எப்படி ஒரே நாளில் வந்து இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரா? கிடையாது. நான் கண்கூட பார்த்துருக்குறேன். அவர் நவீன்குமாரோடைய ஸ்ட்ரகிளை வந்து நான் கண்கூட பார்த்துருக்குறேன். அவர் கிட்டத்தட்ட 3 முறை போலீஸ் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒரு டைம் கூட ஃபெயிலியர் கிடையாது. சக்ஸஸ் ஏதோ ஒரு அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன், உடல்நிலை காரணத்தினால ஒரு 2 டைம் மிஸ் பண்ணிட்டார். இந்த டைம் கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறாரு. ஃபிசிக்கல்லையே அடித்து வந்துடுவார். ஏன்னா அதுக்கு அவர் தயாராகிட்டார். அப்போது அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு ஒரு சர்டன் டைம் ஆகிருக்கு. அதேமாரி உங்களுடைய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? பட் ஆனால் உறுதியாக கிடைக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் உங்களோட முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. அது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? ஸோ இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜென்ரலாக சொல்ல வந்த ஒரு அட்வைஸ். ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான புத்தகம் வேணும், சயின்ஸ் புக்கு, சோசியல் புக்கு, தமிழ், என்கிட்ட ஒரு 3 வகையான டாபிக்ஸ்க்கான புக்ஸ் நான் இருக்கேன். அந்த புக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி உங்களுடைய ஜென்ரலான கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.